படத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டில். இது இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல், இது நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். இங்கே நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கு ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலை ரெசிஸ்டர் வழியாக கிரவுண்ட் பண்ணுறோம். ரெசிஸ்டர் வேல்யூ RI. இதனால் இங்கே போகிற கரண்ட் II. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்கும் நான் இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். இந்த படத்தில் மேலே உள்ளது இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர், கீழே உள்ளது நான் இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் இன்புட் கொடுத்துருப்போம், நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் கிரவுண்ட் பண்ணியிருப்போம். இங்கே நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கு இன்புட் கொடுத்துருக்கோம், இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம் த்ரூ ரெசிஸ்டர் R. இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் அவுட்புட் வோல்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோம். இது நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்கிறோம். அதே மாதிரி நான் இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்லையும் அவுட்புட் வோல்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோம். இதுவும் நெகட்டிவ் ஃபீட்பேக் தான். நீங்கள் நினைக்கலாம், இங்கே இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் இன்புட் கொடுக்குறப்ப ஃபீட்பேக் எடுத்துகிட்டு போகிறோம், நெகட்டிவ் ஃபீட்பேக். அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் இன்புட் கொடுக்குறப்ப இங்கே ஃபீட்பேக் எடுத்துகிட்டு போனால் அது பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆயிரும். இந்த சர்க்யூட்டில் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கல, நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். VI அப்படிங்கிறது அப்ளைடு வோல்டேஜ், Voutங்கிறது ஆம்ப்ளிஃபைடு அவுட்புட்டு. இந்த ஆம்ப்ளிஃபைடு அவுட்புட்டை, அதாவது அவுட்புட் வோல்டேஜை இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கு ஃபீட்பேக்காக கொடுக்குறோம் ரெசிஸ்டர் RF வழியாக. இதனால் இங்கே போகிற கரண்ட்டு IF. இந்த இடத்துல ஃபர்தராக I' ஒரு கரண்ட்டு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருடைய இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு போகுது. தென் கிரவுண்ட் பண்ணிடுறோம் ரெசிஸ்டர் RI வழியாக. அதனால் இங்கே போகிற கரண்ட்டு II. இங்கே நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் அப்ளை பண்ணுற வோல்டேஜை VIன்னு எடுத்துக்கிறோம். கிடைக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபைடு அவுட்புட்டை Voutன்னு எடுத்துக்கிறோம். அவுட்புட்லேருந்து இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோம் ரெசிஸ்டர் RF வழியாக. இது செல்லக்கூடிய கரண்ட்டு IF. ஃபர்தராக இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலுக்கு ஒரு கரண்ட் போகுது, அதை I' வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் கிரவுண்ட் பண்ணுறோம் த்ரூ ரெசிஸ்டர் RI. அதனால் கிடைக்கக்கூடிய கரண்ட்டு II. இந்த பாயிண்ட்டை Pன்னு எடுத்துக்குவோம். இந்த பாயிண்டில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜை VPன்னு எடுத்துக்குவோம். இதோட குவான்டிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுமோ அதே அளவு இருக்கும். தேர்ஃபோர் த டிஃபரன்ஸ் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினலில் உள்ள வோல்டேஜ் VPக்கும் நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் உள்ள வோல்டேஜ் VIக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VD எவ்வளவு இருக்கும்னா 0 இருக்கும். கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை அப்ளை பண்ணலாம். கிர்ச்சாஃப் கரண்ட் லா என்ன? டோட்டல் கரண்ட் என்டரிங் தி ஜங்ஷன் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் லீவிங் தி ஜங்ஷன், அல்லது த டோட்டல் கரண்ட் அட் த ஜங்ஷன் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல 3 கரண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, IF, I', IIன்னு. இந்த IFங்கிறது டுவர்ட் தி ஜங்ஷன் இருக்கு, I''ங்கிறது அவே ஃப்ரம் ஜங்ஷன் இருக்கு. தேர்ஃபோர் IF ஈக்குவல் டு II ப்ளஸ் I'. நம்மளுக்கு தெரியும், ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரில் ஒரு பேராமீட்டர் இன்புட் இம்பிடன்ஸ். இன்புட் இம்பிடன்ஸ் எப்பொழுதும் ஹையாக இருக்கும், அதனால I' வேல்யூவை 0 ஆகும். தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். II ஈக்குவல் டு IF. இது ஃபர்தராக ஓம்ஸ் லா அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணிடலாம். இப்போ IFங்கிறது ஃபீட்பேக் கரண்ட். இந்த ஃபீட்பேக் கரண்ட் எதை பொறுத்து இருக்கு? அவுட்புட் வோல்டேஜ் Voutஐ பொறுத்தும் இங்கே உள்ள பொட்டன்ஷியல் VPயை பொறுத்து இருக்கு. தேர்ஃபோர் இந்த வோல்டேஜ் ஹியர் இஸ் V0 மைனஸ் VP டிவைடட் பை RF. ஏன்னா ஓம்ஸ் லா தெரியும், V is equal to I into R. எனக்கு I குவான்டிட்டி வேணும், அப்போ என்ன பண்ணலாம்? V by R எழுதலாம். தேர்ஃபோர் V by R அப்படின்னு இருக்கு. இங்கே பாருங்க, II அப்படிங்கிறது இங்கே உள்ள கரண்ட். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இங்கே உள்ள பொட்டன்ஷியல் VP மைனஸ் 0 இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், அந்த பொட்டன்ஷியல் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. தேர்ஃபோர் V by RI. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல VPயோட குவான்டிட்டி எவ்வளவு இருக்கும்னா, இங்கே என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோமோ அந்த வோல்டேஜோட குவான்டிட்டி தான் இருக்கும், VI குவான்டிட்டி தான். தேர்ஃபோர் VPங்கிற இடத்துலலாம் VIன்னு மாற்றிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இப்போ V0 மைனஸ் VI டிவைடட் பை RF ஈக்குவல் டு VI டிவைடட் பை RI. இந்த இடத்துல VPங்க என்ன பண்ணிட்டோம்?
விஐன்னு மாற்றிட்டோம். இப்போ ஃபர்தராக இதை பிரித்து எழுதிக்கலாம். V0 டிவைடட் பை RF மைனஸ் VI டிவைடட் பை RF ஈக்குவல் டு VI பை RI. நம்மளுக்கு என்ன தேவைங்க? அவுட்புட் வோல்டேஜ் என்ன இருக்குது அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணலாம், இது தனியாக இந்த டேர்ம்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். தேர்ஃபோர் VI பை RI இந்த டேர்ம்ஸை ரைட் சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸ் ஆயிரும், VI பை RFன்னு ஆயிரும். இந்த V அவுட்டை மட்டும் லெஃப்ட் வச்சுக்கிட்டு இந்த டினாமினேட்டரில் உள்ள RFஐ நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன். இது மாதிரி ஆயிரும். இந்த VIயை வெளியில் எடுத்துடலாம். 1 பை RI ப்ளஸ் 1 பை RF இன்ட்டு VIன்னு ஆயிரும். ஃபர்தராக இந்த ரெசிஸ்டரை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். RF பை RI ப்ளஸ் RF பை RF இன்ட்டு VI. இப்போ இந்த RFக்கும் RFக்கும் கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் V அவுட் ஈக்குவல் டு, இங்கே கவனிங்க, V அவுட் ஈக்குவல் டு RF பை RI ப்ளஸ் 1 இன்ட்டு VI. இது அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், ஒன்றும் மாற்றம் அடையாது. ஸோ the gain of the non-inverting amplifier is output voltage divided by input voltage. இதுதான் கெயின்னு சொல்கிறோம். இதை பொறுத்து இருக்கும். இந்த கெயின்கிற வேல்யூ எதை பொறுத்து இருக்கும்னா 1 ப்ளஸ் RF பை RI பொறுத்து இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் என்ன? V out is equal to 1 ப்ளஸ் RF பை RI இன்ட்டு VI. சப்போஸ் இன்புட் வோல்டேஜ் ப்ளஸ் 1 வோல்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் 1 கிலோ ஓம் வச்சுக்குவோம். இன்புட் ரெசிஸ்டன்ஸ், இன்வெர்ட்டிங் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் 1 கிலோ ஓம் இருந்துச்சு அப்படின்னா 1 பை 1 ஈக்குவல் டு 1, 1 ப்ளஸ் 1 2 ஆயிரும். 2 இன்ட்டு இன்புட் வோல்டேஜ் ப்ளஸ் 1, தேர்ஃபோர் அவுட்புட் வோல்டேஜ் ப்ளஸ் 2ன்னு இருக்கும். சப்போஸ் இன்புட் வோல்டேஜ் ப்ளஸ் 3, ஃபீட்பேக் டிவைடட் பை இன்புட் 1, 1 ப்ளஸ் 1 2, 2 இன்ட்டு 3, அவுட்புட் வோல்டேஜ் ப்ளஸ் 6 வோல்டேஜ் இருக்கும். ஓகேங்களா?